மூன்றன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட ஷேகர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் பிரிக்ஷன் நம்ம வந்து மேட்ச் நம்பர் 45ல இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து அகமதாபாத்ல இருந்து வரப்போகுது. குஜராத் விசஸ் ஆர்சிபி தாங்க இந்த மேட்ச் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஹோம் கிரவுண்டை வந்து குஜராத் ஆட போறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்னு நமக்கு நல்லாவே தெரியும். சுப்மன் கில் அந்த கிரவுண்ட்ல தான் எல்லா சென்ச்சுரியுமே வச்சிருக்காரு நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு கீ பர்ஃபார்மரா இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து விராட் கோலி பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனை வந்து ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட போலிங் சைடு தான் இன்னும் வீக்கா இருக்குன்னு சொல்லாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து தான் வந்து யாஸ் தயர் வந்து அவங்க வாங்கியிருக்காங்களே. ஸோ யாஸ் தயரோட வந்து நிறைய கிரிக்கெட் வந்து அங்க ஆடி இருக்காரு. அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பாக்கலாங்க. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் தாண்டி நம்ம கிளிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தன்னோட ஹோம் கிரவுண்டில் வந்து ஹோம் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அந்த கிரவுண்டில் தான் வந்து பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருப்பார். எல்லா சென்ச்சுரியுமே அங்கே தான் வச்சுருக்காரு. ஸோ வந்து ஒரு ஆர்சிபிக்கு வந்து வெரி ஒரு டஃப்பான ஒரு மேட்சாக இருக்குன்னு நம்ம சொல்லாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் சைடு வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர்ஸும் பெருசாக இல்லை. ஒரு பவுலர் சைடு ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு இருக்காங்க. பட் குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பவுலர்ஸில் மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணுறாங்களே தவிர அவங்களோட பேட்ஸ்மேனும் சரி, ஆல்ரவுண்டர்ஸும் சரி, ஸ்பின்னர்ஸும் சரி பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஒரு ஆல் ஓவர் ஒரு குட் கிரிக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். ஒரு நல்ல மேட்ச் நம்ம பார்க்கலாம்னே சொல்லலாம். நம்ம கிளி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாதிரி இன்னைக்கு குஜராத் வந்து தன்னோட ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கிறாங்க. மேட்சை பார்த்து வச்சுக்கலாமா?